மச்சான் மச்சி எதுவும் பேசாத, நான் செம்ம கடுப்பில் இருக்கேன். டேய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. இந்த மொக்க சாக்கு சொல்கிறதுக்கு எதுவும் சொல்லாமலே இருக்கலாம். நீ வேணா போயேன்டா, அவனே ஏன் கூப்பிட்டு போற? அப்படி எங்கடா போறீங்க? நானா வரமாட்டேன் நான் சொன்னேன். ஆமாண்டா, நீ வரவே மாட்டேன், எங்களை விடவே மாட்டேன். ஏய் பேபி, என்னடா சொல்கிறேன் அவன்? டேய் சொல்லுடா. மச்சான், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ஏய் ஊரு தப்பா பேசுண்டா. நமக்கு நிறைய வேலை இருக்கு, ஆட் எடிட் பண்ணோம், கிளம்பி வாங்கடா. மச்சான், அவன் உண்மைதான்டா சொல்கிறான். கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமாண்டா, எனக்கு என் மாமா பொண்ணு பார்வையும் பேபிக்கு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்த பொண்ணையும். மச்சான், இது வரைக்கும் நாம் எது பண்ணாலும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். உனக்கு ஓகேனா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் சிறுபால் அடிப்பேன். விளாட்ற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா அதை முதல்ல இப்போ நிறுத்துங்க. டேய் இல்லடா, சீரியஸாக தான்டா சொல்கிறேன். பேபி உனக்கு நான் முக்கியம்னா இப்போ ஒழுங்கு மரியாதை 2 பேரும் ஆஃபீஸ்க்கு வாங்க. சாரி மச்சான், எங்களுக்கு எங்கள் வாழ்க்கை தான் முக்கியம். மச்சான், எங்களை புரிஞ்சுக்கோ. உங்க எச்ச புத்தியை காட்டிட்டலடா. அவன் வந்து அழிஞ்சுன்னு போறான், உனக்கு என்னடா போச்சு புத்தி? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட உங்களுக்கு உங்க வாழ்க்கை தான் முக்கியம் இல்ல? இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி வீட்டுக்கு வந்தீங்க, வெளியே போங்கடா, வெளியே போங்கடா. பேபி ஸ்ரீ, ஸ்கிரீனை மூடுங்கடா. முதல்ல அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம். அதானே அங்கிள் பண்ணுறோம். God bless you. நான் ஒன்றும் ட்ராப் பண்ணுறேன். கௌதம் வரலையா அங்கிள்? அவன் எப்படிமா வருவான்? அவன் தான் இவங்களோட சண்டை போட்டாங்க, வரமாட்டான். ஏன் அங்கிள் கௌதம் மட்டும் இப்படி இருக்கான்? அதுக்கு காரணம் நான் தான். அவங்க அம்மா ஓடி போனதுனால கௌதம்க்கு பொம்பளைங்க மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. அவன் மனசு மாறணுன்றதுக்காக நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது கௌதம்க்கு பிடிக்கல. அப்பா என்ன கௌதம்? எனக்கு அம்மா வேணாம்னு எத்தனை தடவை சொல்றது? உனக்கு ஒரு தடவை பாட்டா புரியாதா? ஏய், உனக்கு பிடிக்கல போ. சொன்ன கேளுப்பா, எங்கூட பேசாத. ஹே கௌதம், எனக்கு வேணாம். உங்க 2 பேருக்குள்ள என்னால எந்த பிரச்சனையும் வர வேணாம். நான் கிளம்புறேன். அதுக்கப்புறமும் கௌதம் என்ன மன்னிக்கவே இல்லை. அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் எவ்வளவோ ட்ரை பண்றேன். அவன் என் கூட பேசுறது இல்லம்மா. ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் அவனுக்கு ஏதோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சாங்க. அவங்களோட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தது. அதை பார்த்து நானும் நிம்மதியா இருந்தேன். இப்போ அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டான்.
அதெல்லாம் நான் கேட்க வரல. ஆனாலும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணத்துக்கு வந்திருக்கலாம். அந்த கல்யாணத்தினால தானே பிரச்சனை. நான் முதலே சொன்னேன் அவங்ககிட்ட, டேய் நீங்களாம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடுவீங்கன்னு. அவனுக்கு தான் சொன்னானுங்க, இல்லை இல்லை மச்சான் நம்மளாம் ஒன்றாவே இருப்போம், கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம், உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னானுங்க. உனக்கு புரியாது. சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருந்திருக்கும். எனக்கு தனியா இருந்து பழக்கமே இல்லை தெரியுமா? கல்யாணம் ஆனா கூட இதே ஊர்ல தானே இருக்கீங்க, எப்போ இருக்கிற மாதிரி இருக்கலாமே. எப்போ அவன் வாழ்க்கை முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டானுங்களோ அப்போவே அவனுங்களை தூக்கி எறிஞ்சிட்டேன். இவனுங்க என்ன, இவ்வளவு வருஷமா எங்க அப்பா கிட்டே நான் பேசுறது இல்ல, அவரே நான் இவனுங்க யாரு? Just wanna be. Please leave. ஹாய் கார்த்திக். ஹாய். ஒரு நிமிஷம் இதோ வரேன். ஓகே. ஃபோன் பண்ணியடி அவளுக்கு. ஏன்டி இவ்வளோ லேட்டு? கார்த்திக் பாவம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் எவ்வளோ நேரண்டி பேசிட்டு இருப்பேன் அவன்கிட்ட. பாவம் அந்த கௌதம் யாருமே இல்லாம தனியா இருக்கான். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல அவன்கிட்ட போய் பேசு. ஏதாவது குடிக்க கொடுத்தீங்க? ஹாய். ஏய், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத பிரியா. ஃபைன். நீ கல்யாணத்துக்கு போயிருக்கிறதா அம்மா சொன்னாங்க, அதான் வெயிட் பண்ணி உன்னை பார்த்துட்டு போகலான்னு. யூஎஸ்ல இருந்து கூட அம்மா நோ ப்ராப்ளம் அங்கிள். ஏன் பேபி, நான் செத்தா எனக்கு தாஜ்மஹால் கட்டுவியா நீ? இடம்லாம் பார்த்தாச்சு செல்லம், நீ செத்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எல்லாரும் இருக்கிறப்ப இடுப்பு இல்லாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? நல்லா சொல்லுங்கம்மா, நானும் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. மாப்பிள்ள ஏன் டைம் போல இருக்கு. உங்களுக்கு இடுப்புனா ரொம்ப பிடிக்குமா? நானும் இந்த ஏரியால ரொம்ப வீக். ஹலோ, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எங்க இருக்கே நீ? அன்னைக்கு ஒரு நகை கடையில வைர நெக்லஸ் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னல. ஆமா, நான் கூட அப்புறம் வாங்கி தர சொன்னேன். ஆமா ஆமா, ரெட் டைமண்ட் NEC ஜுவல்லர்ஸ் கரெக்ட்டா? அந்த கடைக்கு எதிர இருக்கிற ஒயின் ஷாப்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன். என்ன விஷயம் ஆச்சுல? ஐ பாரு. ரோசின்றது யாரு? அது என் ஃப்ரெண்டு வீட்டு நாய் பேரு. அந்த நாய் காலையில ஃபோன் பண்ணிச்சு.